Hello everyone, welcome back to VV Praki channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் ரொட்டீன் பத்தி பார்க்க போறோம். இன்னில இருந்து 20 டேஸ்க்கு நம்ம வந்து ஸ்கின் ரொட்டீன் பத்தி தான் இதே டைம்க்கு பார்க்க போறோம். இதே டைம்க்கு கரெக்ட்டா ஷார்ப்பா இல்ல 1 hour before or 1 hour after குள்ள நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஸ்க்ரப் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃபேஸை நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸும் இங்க இருக்க டெட் செல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எது பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரப் தான் பண்ணணும். ஃபேஷியல் பண்ணாலும் ப்ளீச் பண்ணாலும் நம்ம வீட்லயே எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்றதுனாலும் நம்ம கண்டிப்பா வந்து ஸ்க்ரப் தான் பண்ணணும். அதனால நம்ம ஸ்க்ரப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டே 1 வந்து இன்னைக்கு வந்து ஸ்க்ரப்பை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்னதா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டுத்தையும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ கோகனட் ஆயில் சேர்த்துக்க போறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நார்மல் ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்றதை விட நம்ம ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ நல்லா க்ரீம் பேஸ்ல கிடைச்சிருக்கு பாருங்க. அதனால இப்போ நம்ம வந்து இதை க்ரீம் மாதிரி போட்டு சர்க்குலர் மோஷன்ல ஃபேஸ்ல வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போறோம். பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை 5 மினிட்ஸ் வந்து ஃபேஸ்ல வந்து டவுன்வர்ட்ஸ்ல நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணாம அப்வர்ட்ஸ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஜென்ட்லா ஸ்க்ரப் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணணும். ரொம்ப நம்ம போட்டு தேய்ச்சோம்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸ்கின் வந்து நமக்கு குத்தும் ஒரு மாதிரி. ப்ரௌன் சுகர் போடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே மேல இருந்து இப்படி தேய்ச்சோம்னா ஸ்கின் வந்து சீக்கிரமா நமக்கு வந்து தொங்கிடும். அதனால மேல இருந்து நீங்க இப்படி எடுத்துட்டு வந்து தேய்ச்சாதான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுன்னு இல்லை, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம மேல இருந்து தான் கீழே எடுத்துட்டு வந்து தேய்க்கணும். 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கும். மசாஜ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் டெட் செல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வந்து சின்னதாக கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கும் இதே தான் ஸ்க்ரப்பு. நம்ம லிப்ஸுக்கு வந்து டெய்லியும் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. டெட் ஸ்கின் எல்லாமே, டர்ட்டி ஸ்கின்ஸும் வந்து எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. எனக்கு இந்த இடம் இங்கெல்லாம் நிறைய டர்ட்ஸ் இருந்தது, எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த டர்ட் ஸ்கின்னு டெட் ஸ்கின் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 1 or 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எனக்கு நல்லா ரிசல்ட் தெரியுது. ஃபேஸ் போட்டு தொடக்காதீங்க, சும்மா தொட்டு எடுத்தாலே போதும். வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதை விட கண்டிப்பாக பெஸ்ட்டான வீடியோவோட உங்களை